ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போது சாய் யாஸ்னா வித்யாலயா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு இயல் 8ல் கவிதை பேழை புதுமை விளக்கு எழுதியவர் பொய்கை ஆழ்வார் போதத்தாழ்வார். அறம் என்னும் கதிர் பாடியவர் முனைப்பாடியார். உரைநடையில் ஒப்புரவு நெறி குன்றக்குடி அடிகளார் எழுதியிருக்காரு. விரிவானம் உண்மை ஒலி. இலக்கணத்தில் அணி இலக்கணம், வாழ்வியலில் திருக்குறள். இது எல்லாமே இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று கவிதை பேழை புதுமை விளக்கு பாடல். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகச் செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று பாடியவர் பொய்கை ஆழ்வார். இதில் இடம்பெற்றுள்ள அணி உருவக அணி. சொல்லும் பொருளும். வையம் உலகம், வெய்ய வெப்ப கதிர் வீசும், இடர் ஆழி துன்பக்கடல், சொல்மாலை பாமாலை, சுடராழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருவெகா. 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் திருவாந்தாதியோட முதல் பாடல் தான் நம்முடைய பாடமாக இடம்பெற்றிருக்கு. அடுத்த பாடல். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்பு உருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். இந்த பாடல் எழுதியவர் போதத்தாழ்வார். சொல்லும் பொருளும். தகழி அகல் விளக்கு, ஞானம், அறிவு, நாரணன், திருமால். போதத்தாழ்வார் பிறந்த ஊர் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரம். போதத்தாழ்வார் பாடிய பாடல் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியின் முதல் பாடல். இதுதான் நமக்கு பாடமாக இடம்பெற்றிருக்கு. திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். இவர்கள் பாடிய பாடல்கள் தான் 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிகள். முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? 3 பேர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இதை பொய், பூதம், பேய்னு சொல்வோம். மதிப்பீடு. இடராழி நீங்குகவே. இதில் இடர் என்பதன் பொருள் துன்பம். பொறுத்துக. அன்பு தகலியா ஆர்வமே நெய்யாக சிந்தை இடுதிரியா ஞானம் சுடர் விளக்கு. அடுத்த கவிதை பேழை அறம் என்னும் கதிர் எழுதியவர் முனைப்பாடியார். அறநெறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதை டேஸ் தொழிலோடு ஒப்பிட்டு கூறுகிறார் முனைப்பாடியார். உழவு தொழிலோடு. பாடல். இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் கலைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூழ் சிறுகாலைச் செய். எழுதியவர் முனைப்பாடியார். சொல்லும் பொருளும். வித்து விதை, ஈன பெற, நிலன் நிலம், கலை, வேண்டாத செடி, பைங்கூழ் பசுமையான பயிர், வன்சொல் கடுஞ்சொல். பாடலின் பொருள். இன்சொல் விளைநிலம், ஈகை பண்பு, விதை, வன்சொல் கலை, உண்மை பேசுதல், எரு, இதை உரத்துக்கு ஒப்பிடுறாங்க. அன்பு, நீர், அறம், கதிர். இளம் வயதிலேயே இச்செயல்களை செய்ய வேண்டும். முனைப்பாடியார் சிறுகுறிப்பு. இவர் சமண புலவர், 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். திருமுனைப்பாடியார் இயற்றிய நூல் அறநெறிச்சாரம். இதில் 225 பாடல்கள் இருக்கு. அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் அறநெறிச்சாரம் என பெயர் பெற்றது. காந்தியடிகள் எப்போதும் டேஸ் பேசினார். வாய்மையே பேசினார். இளமை, முதுமை. உரைநடை. ஒப்புரவு நெறி. அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே டேஸ் நெறியாகும். ஒப்புரவு நெறி. டேஸ் குறிக்கோள் உடையது. வாழ்க்கை. வாழ்க்கை தொண்டினையே குறிக்கோளாக கொண்டது என ஒப்புரவு நெறியை டேஸ் அறிமுகப்படுத்துகிறது. திருக்குறள். டேஸ் எனும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறியாகும். ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும். ஒப்புரவில் ஈதல் ஏற்றல் என்பதன் வழியாக அமையும் புறவலர் இரவலர் உறவு இல்லை. அது டேசும் டேசும் உடைய வாழ்வு முறையாக அமைந்து கடமைகளை வழங்குகின்றன. உரிமையும் கடமையும் உரிமைகளை வழங்குகின்றன. வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்று ஒப்புரவு நெறியை எடுத்து கூறியவர் அப்பரடிகள். இதனை வழிமொழிந்தவர் அண்ணல் காந்தியடிகள். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். டேஸ் பயன் ஒப்புரவு வாழ்க்கை. செல்வத்து பயன். பொருள் ஈட்டலுக்குரிய கரு. மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதே. எதனை பிணி என்றும் எதனை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும். செல்வத்தை தனியே அனுபவித்தல் எதற்கு சமம்? இழத்தலுக்கு. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்பது புறநானூறு. டேஸ் தேவைப்படுவோர் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது. ஊருணி. ஊருணி என்பது தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிய ஊருக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த கிணறு தான் ஊருணின்னு சொல்கிறாங்க. மருந்து மரம் உதவி செய்தலில் டேஸ் நிலையிலான பண்பாட்டு நிலையே காணப்படுகிறது. தன்னை மறந்த நிலை. ஒப்புரவாண்மையுடன் வாழ்வதற்கு முதலில் தேவை டேஸ்
உழைப்பு, கூட்டு உழைப்பு. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்பது குறள். பொருள். உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வம் ஊருணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படேன் என்பது திருக்குறள். இதனுடைய பொருள். நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பழமரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது. மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டிருப்பவர் குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளாரின் நூல்கள் நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள், டேஸ் டேஸ் உள்ளிட்ட சில இதழ்களை குன்றக்குடி அடிகளார் நடத்தினார். அருளோசை, அறிக அறிவியல், எதிர்ச்சொற்களை பொருத்துக, எளிது, அரிது, ஈதல், ஏற்றல், அந்நியர், உறவினர், இரவலர், புரவலர். விரிவானம், உண்மை ஒளி. இருள் கலைந்து வெளிச்சம் வந்துவிட்டது என்பதை எந்த நொடியில் நீங்கள் அறிவீர்கள்? ஒரு மனிதரை காணும்போது இவர் என் உடன் பிறந்தவர் என்று எப்போது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போதுதான் உண்மையான ஒளி உங்களுக்குள் ஏற்படுகிறது என்பது பொருள். ஜென் என்பது எந்த மொழி சொல்? ஜப்பானிய சொல். அதன் பொருள். தியானம் செய். டேஸ் மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள். புத்த மதம். ஜென் சிந்தனையாளர்கள் பெரும்பாலும் எந்தெந்த நாடுகளில் வாழ்ந்தனர்? சீனா, ஜப்பான். இலக்கணம். அணி இலக்கணம். உவமை வேறு, உவமைக்கப்படும் பொருள் வேறு என்றில்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவக அணியாகும். உவமை. தேன் போன்ற தமிழ். இதனை உருவகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா தமிழ் தேன். வெள்ளம் போன்ற இன்பம் என்பது உவமை அணி. இதனை உருவகப்படுத்தும் போது இன்ப வெள்ளம். கடல் போன்ற துன்பம், இது உவமையாக சொல்கிறோம். இதை உருவகப்படுத்தும் போது துன்பக்கடல். அதாவது இந்த போன்ற, போல, இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் தெளிவாக தெரியும்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது உவமை. இதை தொகுத்து சொல்லும்போது அந்த போல அப்படிங்கிறது மறைஞ்சு வரும். இதை உருவகம்னு சொல்கிறோம். உருவக அணிக்கு எடுத்துக்காட்டு பாடல். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய. இந்த பாடல் உருவக அணிக்கு எடுத்துக்காட்டான பாடல். கூறப்படக்கூடிய இரண்டு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுறது எந்த அணி? ஏகதேச உருவக அணி. ஏகதேசம் அப்படின்னா ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்துறது தான் ஏகதேச உருவக அணி. எடுத்துக்காட்டு குறள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். இதுக்கான பொருள். மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்கள் உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யாததால் இது ஏகதேச உருவக அணியாகும். எடுத்துக்காட்டு. அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். அறிவு விளக்கு என்று உருவகம் செய்து அறியாமையை இருளாக உருவகப்படுத்தவில்லை. வினாச்சொற்கள் என்பவை எது, எவற்றை, என்ன, எதற்கு, எங்கு, ஏன், எப்படி, யார், எத்தனை, யாது, யாவை, எப்பொழுது. விதை. விதை நெல் வாங்கினான். சோளம் விதைத்தான். கலைச்சொற்கள். குறிக்கோள், அப்ஜெக்டிவ், செல்வம், வெல்த், லட்சியம், ஆம்பிஷன், பொது உடைமை, கம்யூனிசம், கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலவர், நெய்பர், வறுமை, பாவர்ட்டி, ஒப்புரவு நெறி, ரெசிப்ரோசிட்டி, நற்பண்பு. கோட்டசி. இயல் 8 வாழ்வியல். திருக்குறள். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானை யாத்தற்று. இதில் உள்ள அணி உவமையணி. மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அரண். இதனுடைய பொருள். தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழலுடைய காடும் ஆகிய நான்கும் உடையதே இயற்கை அரணுடைய நாடு. மக்கள் அனைவரும் எதனால் ஒத்த இயல்புடையவர்கள்? பிறப்பால். நன்றி.